மக்களவைத் தேர்தலில் 21 தொகுதிகளில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பட்டியலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். இதில் 11 புதுமுகங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வடசென்னை தொகுதியில் கலாநிதி வீராசாமியும், தென் சென்னை தொகுதியில் சுமதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியனும், மத்திய சென்னை தொகுதியில் தயாநிதி மாறனும் வேட்பாளர்களாக களமிறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவின் கோட்டையாக கருதப்படும் சென்னையில் எந்தவித மாற்றமும் இன்றி சிட்டிங் எம்பிக்களுக்கே மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் டி.ஆர். பாலு, அரக்கோணத்தில் ஜெகத் ரட்சகன், வேலூரில் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த், தருமபுரியில் ஆ. மணி, திருவண்ணாமலை தொகுதியில் சி.என். அண்ணாதுரை ஆகியோர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆரணி தொகுதியில் எம்.எஸ். தரணிவேந்தன், கள்ளக்குறிச்சியில் மலையரசன், சேலத்தில் செல்வ கணபதி, ஈரோடு தொகுதியில் கே.ஏ. பிரகாஷ், நீலகிரி தொகுதியில் ஆ. ராசா ஆகியோர் போட்டியிடுவதாக திமுக தலைமை அறிவித்திருக்கிறது. கோவையில் இந்த முறை நேரடியாக களமிறங்கி பலத்தை காட்டுவது என தீர்மானித்த திமுக அந்த தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்காமல் தன்வசமே வைத்துக் கொண்டது. இதனால் திமுகவின் கோவை தொகுதி வேட்பாளர் யார் என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கி இருந்த நிலையில் கணபதி ராஜ்குமாரை களமிறக்கியிருக்கிறது திமுக தலைமை. பொள்ளாச்சி தொகுதியில் கே. ஈஸ்வரசாமி, பெரம்பலூர் தொகுதியில் அமைச்சர் கே.என். நேருவின் மகன் அருண் நேரு முதல் முறையாக களமிறக்கப்பட்டிருக்கின்றனர். தஞ்சாவூர் தொகுதியில் ஏற்கனவே எம்பியாக இருந்த எஸ்.எஸ். பழனிமாணிக்கத்திற்கு பதிலாக முரசொலி களமிறக்கப்பட்டிருக்கிறார். தேனி தொகுதிக்கு தங்க தமிழ்செல்வன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தென்காசி தொகுதியில் ஏற்கனவே எம்பியாக இருந்த தனுஷ்குமாருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு டாக்டர் ராணி ஸ்ரீகுமாரும், தூத்துக்குடி தொகுதியில் சிட்டிங் எம்பியாக இருக்கும் கனிமொழி கருணாநிதிக்கே மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மொத்தமுள்ள 21 தொகுதிகளில் 11இல் புதுமுகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். அது மட்டுமன்றி 3 பெண்கள், 19 பட்டதாரிகள், 12 முதுநிலை பட்டதாரிகள், 2 முனைவர்கள், 2 மருத்துவர்கள், 6 வழக்கறிஞர்கள் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட இருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். முதல்வரின் அறிவிப்பில் 20 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பெயர்கள் மட்டுமே இடம்பெற்றிருந்த நிலையில் காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி வேட்பாளர் பெயர் விடுபட்டது. இதனையடுத்து காஞ்சிபுரம் வேட்பாளராக தற்போதைய சிட்டிங் எம்பியான க. செல்வம் களமிறக்கப்படுவதாக பின்னர் அறிவித்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.